السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கல்பை அறிந்தவனாம், கவலைகளை துடைப்பவனாம், கருணையே உருவான காருண்ய நபியை தந்த தூயோன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து, ஆலமரத்தை தாங்கியிருக்கும் வேர்களைப் போன்ற எங்கள் உஸ்தாதுமார்களுக்கும் அதில் கிளைகளாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இன்று பூவாகி பழமாகி நாளைய ஆலமரத்தின் விதைகளாக இருக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை உங்களின் பதிலை எதிர்பார்த்தவளாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், தடம் மாறும் பெண் சமுதாயமும் நமது கடமைகளும். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் தன் அருள்மறையில், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹக்க துகாத்திஹி ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். இஸ்லாமிய சமுதாய மக்களாகிய நாம் நமக்கு ஏற்படுகிற ஈமான் மற்றும் மார்க்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இந்திய நாட்டிலேயே வாழ்கிற இஸ்லாமிய சமூகம் நாளுக்கு நாள் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து வருகிறது. அவற்றில் சில பொருளாதார ரீதியிலும் வாழ்வாதார ரீதியிலுமானது. இதனையாவது நம்மால் சகித்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு புறம் நம் மார்க்கம் விஷயங்கள் தலையிடப்படுகிறது. இது மிகவும் ஆபத்தானது, சகித்து கொள்ள முடியாதது. உதாரணமாக, முத்தலாக் மற்றும் ஹிஜாப் விஷயத்தில் அரசாங்கம் மார்க்கத்திற்கு மாற்றமாக தீர்ப்பளிக்கிறது. இதற்கு நம்முடைய கவனக்குறைவும் ஒரு வகையில் காரணமே. நம்முடைய உடலில் வெளி உறுப்புகளில் காயம் ஏற்பட்டால் அதனை நம்மால் இலகுவாக சரி செய்து கடந்து செல்ல முடியும். ஆனால் நம்முடைய முதுகந்தண்டை உடைக்கப்பட்டால் நாம் எப்படி உயிர் வாழ முடியாதோ அதே போன்றுதான் நம்மிடமிருந்து ஈமான் எடுக்கப்பட்டால் நாம் வெறும் சடலமாக கருதப்படுவோம். நாம் அனைவரும் பொறுப்பாளிகளே. குடும்பத் தலைவர் தன் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவரிடம் அவர் வீட்டை பற்றி விசாரிக்கப்படும். பெண் தன் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி. அவளிடம் அவள் வீட்டில் உள்ள குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படும். ஆகவே நம் அனைவரும் பொறுப்பாளிகளே. நம் கீழே உள்ளவர்களை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று நம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் அன்பிற்குரிய தாய்மார்களே, எவருக்கேனும் பெண் பிள்ளைகள் பிறந்து அதை அறியாமை காலத்தில் செய்ததைப் போல உயிருடன் புதைக்காமல் அதை இழிவெனக் கருதாமல், பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை தராமல் மகனுடன் நடந்து கொள்வதைப் போல மகளுடன் நடந்து கொண்டால் மகளுடன் நடந்து கொள்வதற்கு பிரதிபலிப்பாக அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கம் நுழைய வைப்பான் என்று நம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெண் என்பவள் மறைந்திருக்க வேண்டியவள். அவள் வெளியே செல்லும் பொழுது ஷைத்தான் அவளை அண்ணாந்து பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டில் வழிதவறும் இஸ்லாமிய பெண்கள் என்ற சர்வேயில் ஒட்டுமொத்தமாக 20,000க்கும் அதிகமான முஸ்லிம் பெண்கள் கடந்த 3 ஆண்டுகளில் தடம் புரண்டுள்ளார்கள். இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கு இதுவே முக்கிய காரணங்களாகும். வளர்ப்பில் குறைபாடு, மார்க்க பற்றோடு வளர்க்காத காரணத்தினால்தான் தன் மார்க்கத்தை துச்சமாக நினைத்து வெளியேறுகிறார்கள். அதிகம் செல்லம் கொடுத்து வளர்ப்பது, காஸ்ட்லியான மொபைல் போன்களை வாங்கித் தருவது. இன்று ஆல்கஹாலுக்கு அடிமையானவர்களை விட ஆண்ட்ராய்டு போனுக்கு அடிமையானவர்கள் தான் அதிகம்.
மகளின் நட்பை கண்காணிக்காமல் இருப்பது, பொறுப்பின்மை இல்லாமல் பிள்ளைகளை கண்மூடித்தனமாக நம்புவது, பெற்றோர்கள் ஆகிய அனைவரும் தம் பிள்ளைகள் படிக்கின்ற இடம், விளையாடுகின்ற இடம், பழகுகின்ற இடம், பழகும் நண்பர்கள் ஆகியவற்றை கண்ணும் கருத்துமாக கவனித்து வர வேண்டும். ஹல்ரத் இம்ரான் இப்னு ஹத்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹல்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மீது கருப்பு நிற கம்பிளியை போத்தியவர்களாக பள்ளியில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டேன். அபூதரே, இப்படி தனிமையில் உட்கார்ந்திருப்பது ஏன் என்று கேட்டேன். அதற்கு, கெட்ட நண்பர்களுடன் அமர்வதை விட தனிமையே மேலானது, நல்ல நண்பர்களுடன் அமர்வது தனிமையை விட மேலானது, யாருக்கேனும் நல்ல சொற்களை சொல்வது மௌனத்தை விட சிறந்தது, தீய பேச்சுக்களை பேசுவதை விட மௌனமாக இருப்பது சிறந்தது என்று நம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று கூறினார்கள். ஆகவே நம் பிள்ளைகள் நல்ல நண்பர்களுடன் பழக வேண்டும் என்று இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஒரு இஸ்லாமிய பெண் என்பவள் எப்படி இருப்பார் என்று தெரியுமா? மற்ற பெண்களைப் போல தீமையை துணிந்து செய்ய மாட்டார், இறையச்சத்தோடு இருப்பார், அந்நியரிடம் பேசும்பொழுது நளினம் காட்ட மாட்டார், நல்ல பேச்சுக்களையே பேசுவார், தங்கள் வீடுகளிலேயே தங்கியிருப்பார், தெருக்களில் ஒழுக்கமில்லாமல் திரிய மாட்டார், தொழுகையை முறைப்படியும் உறுதியுடனும் தொழுவார், ஜகாத் கொடுப்பார், அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். நாம் அனைவரும் அல்லாஹுடைய அருட்கொடையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். மனிதன் தலை முதல் கால் வரையிலும் அல்லாஹுடைய அருட்கொடையிலேயே மூழ்கி கிடக்கிறான். இன்னும் நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடையை கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான். பிற மதத்திலிருந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவும் பொழுது பல தரப்பட்ட சோதனைகளுக்கு அவர் ஆளாகிறார். தன் பிரியமான குடும்பத்தை விட்டு விலகும் நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாகிறார். பல கவலைகளை சுமக்க நேரிடுகிறார். ஆனால் அல்லாஹ் நம் மீது செய்த உபகாரம், ஈமானுக்காக எந்த ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்கவில்லை. முஃமினான பெற்றோர்களுடைய குடும்பத்திலேயே பிறந்து பிறப்பிலேயே முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இலகுவாக கிடைத்த இந்த ஈமானை பாதுகாப்பதும் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதும் நம்முடைய கட்டாய கடமையாகும். முஃமின்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களுமே ஆகும். அதில் கடுமையான பலசாலியான மலக்குகள் காவல் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் ஏவியபடியே செய்து வருவார்கள். அல்லாஹ் ஏவிய எதிலும் மாறு செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனோ தானோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளோ நெருப்பில் விழுவதை விரும்ப மாட்டார்கள். ஏன், மிருகங்கள் கூட நெருப்பை கண்டு பயந்து ஓடுகிறது. அப்படி இருக்க அல்லாஹு தஆலா நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றதன் சொன்னதன் நோக்கம், அந்த நரக நெருப்பின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கும் அமானிதமான குழந்தை செல்வங்களை அவன் சொன்னபடி வளர்த்து சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.